பகவான் யோகிராம் சுரத்குமார் திருவண்ணாமலையில வீதிகள்ல வாழ்ந்த காலங்கள்ல எத்தனையோ கஷ்டங்கள் அனுபவிச்சிருக்கார். நம்ம பகவானுக்கு உண்ண உணவு கிடையாது, தங்க இடம் கிடையாது, பாஷை தெரியாத ஊர். தேவகி மாதாஜி கிட்ட சொல்ற போது, இந்த பிச்சைக்காரன மாதிரி உன்னால ஒரு நாள் கூட வீதிகள்ல வாழ முடியாது அப்படின்னு பகவான் சொல்லியிருக்கார். நம்ம பகவான் போற பாதையில எல்லாம் கண்ணாடி துண்டுகளை போட்டு வச்சிடுவாங்க. பாத்திரக்கடை வாசல்ல தான் பகவான் யோகிராம் சுரத்குமார் தூங்குவார். நல்லா தூங்குற போது கண்ணுல மிளகா பொடியை போட்டு விட்டுட்டு ஓடி போயிடுவாங்க. எத்தனையோ கஷ்டங்கள் அனுபவிச்சிருக்காரு நம்ம பகவான். இந்த பிச்சைக்காரனை ஆஞ்சநேய சுவாமி தான் கூடயே இருந்து காப்பாத்திட்டு இருக்காரு அப்படின்னு பகவான் அடிக்கடி சொல்வாராம். வட இந்தியர்களுக்கு ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கு. ராமநாமம் சொன்னா ஆஞ்சநேய சுவாமி எந்த கஷ்டத்துல இருந்தும் காப்பாத்திடுவார் அப்படிங்கிறது தான் அது. நம்ம பகவானுக்கு ராமநாமம் தான் உயிர் மூச்சு. அதனால ஆஞ்சநேய சுவாமி பல கஷ்டங்கள்ல இருந்து நம்ம பகவானை காப்பாத்திட்டு இருந்திருக்கார். ஜெய் யோகிராம்.